கோட்டை பாதுகாப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டார். மற்ற ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நல்லது. ரத்னா எங்கே இருக்கிறார்? இங்கேயே பத்திரமாக இருக்கிறார். மன்னரின் ஓலை வாசிக்கப்பட்டதும் தங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார் வீரகேசி. கோட்டை கதவுகளை மூட சொல்லுங்கள். நல்லவர்களே, நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க வல்லவர்களே, அரச பீடத்திற்கு நல்லவர்கள் வருவதில்லை. அப்படி அவர்கள் வந்தாலும் நல்லவர்களாக இருக்க முடிவதில்லை என்ற சம்பிரதாயத்தை மாற்றியவர் நாம் போற்றிய பூபதி மன்னர். அவர் நீங்காத நித்திரை கொள்வதற்கு முன் முத்திரையிடப்பட்ட இந்த ஓலையை உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். மக்களுக்காகத்தான் ஆட்சி, ஆட்சிக்காக மக்கள் இல்லை என்ற கொள்கை படைத்த நம் மன்னர் தன் கைப்பட எழுதியதை வாசிப்பார் பொன்னகிரி மன்னரின் பிரதிநிதி சர்தார் விக்ரம் தான். என் மதிப்பிற்குரிய மருத நாட்டு மக்களே, உங்கள் முடிதரித்த சேவகனாக இருந்து பணியாற்றும் பாக்கியம் என் பரம்பரையினருக்கு இல்லாமற் போய்விட்டது. மகனோ மதியேற்றிருக்கிறான், மகளோ கதியேற்று போய்விட்டாள். தகுதியில்லாதவனும் தண்டனை பெற்றவனும் இந்த நாட்டை ஆள முடியாததா? அறிவும் ஆற்றலும் படைத்த உங்கள் அன்பிற்கு பாக்கியமான என் மைத்துனர் விக்ரமசேன வீரகேசியை எனக்கு பிறகு மன்னனாக நியமிக்கிறேன். இறைமதி படைத்த நீங்கள் இதில் குறை காண மாட்டீர்கள் என்பது என் நம்பிக்கை. இங்கனம் பூபதி. பெருமக்களே, மன்னரது இறுதி கோரிக்கையில் யாருக்காவது ஆட்சேபனை உண்டா? உண்டு. யாரது? நான் தான். பொன்னாட்சி வெள்ளத்தில் மூழ்கியும் சாகாதவர், பொல்லாத சூழ்ச்சியறிந்தும் வாய்விட்டு சொல்லாதவர், ஆளில்லா நேரம் பார்த்து மன்னரை கொண்டுவிட்டு இந்நாட்டை தாயில்லா பிள்ளையாக்கியும் வரலாற்றை இந்த வாயில்லாத மக்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஜீவகா, உன்னை இதுவரை உயிரோடு விட்டிருப்பதே தவறு. என்ன செய்வது? என்னை பிணமாக கொண்டு வந்து உன் பரிசு பணம் 10,000 பெறுவதற்கு இங்கு யாருக்கு வீரம் போதவில்லையே? பாதகமே, இப்போது நீ உன் நாவை அடக்கினால் இந்நாட்டில் ஒரு நல்லிடம் தருகிறேன். மரியாதையாக என்னை வணங்கு, வாழ்த்து கூறு. குற்றம் நிறைந்தவர்கள், குறைமதி படைத்தவர்கள், மற்றவர்களை புகழ்ந்தே தங்களுடைய வயிற்றை கழுவுகிறவர்கள் வேண்டுமானால் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கட்டும். நான் வாழெடுத்து வந்திருக்கிறேன். உன்னிடம் இருப்பது கூர்வாள், உன்னை சுற்றி இருப்பது எண்ணத்தை கூர்வாள். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று பார். நான் காப்பாற்ற வேண்டியது தூய்மையான அரச பீடத்தை, தூக்கி வரப்பட்ட அரசகுமாரியை. எங்கே ரத்னா? ஈடில்லாத அந்த செல்வம் ஈடாக போகிறது இந்த நாட்டிற்கு. அதை பற்றி கேட்க உனக்கு உரிமை இல்லை. உண்டு உண்டு என்று சொன்னால் துண்டாகிவிடும் தலை. மன்னிப்பு கேட்டுவிட்டு பிழைத்து போ. மன்னித்து பழக்கம் உண்டு, மன்னிப்பு கேட்டு பழக்கமில்லை. மாற்றிக்கொள் உன்னை. மாற்ற முடியாது என்னை. இனமாக கூடவா? விடுங்கள் அவனை. நெருங்காதீர்கள். என்னோடு போக வேண்டியது அந்த அதிகாரம். விலகி நில்லுங்கள். இவனை கட்டி வைத்தடியுங்கள். நான் மருதத்தின் மன்னர் என்ற பெயர் இவன் ரத்தத்தால் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு அடியும் எனக்காக வீர முழக்கம் செய்ய வேண்டும். மக்களை சிந்திக்க வைத்தவரை பார்த்தே மக்கள் சிரிக்கிறார்கள். உங்கள் பழி தீர்ந்ததா? தீர்ந்தது. இனி அவன் பலியாகலாம். கொஞ்சம் பொறுங்கள். என் தலையில் இந்த முடி ஏறியதும் அவனுக்கு ஒரு முடிவு கட்டி விடலாம். நல்லது. நாட்டில் ஒரே நாளில் 2 நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இன்னும் என்ன கொடுமைகள் நடக்க வேண்டும் இங்கே? ஏன் திகைப்பு? பூட்டப்பட்ட கதவு எப்படி திறக்கப்பட்டது என்றா, அல்லது நாட்டிற்கு உடையவன் இங்கு வந்துவிட்டாளே என்றா? வேலி தாண்டி போன ஆடு கேள்வியோட வந்திருக்கு. ரத்னா, அத்தா,
தண்டனை இது? உங்களை காண துடித்த என் கண்களுக்கா இந்த கொடிய தண்டனை? இந்த அடியெல்லாம் மன்னன் மகளை தொட்டதற்கா? இந்த பொல்லாதவர்களை கொல்லாமல் விட்டதற்கா? அல்லது மக்களின் மேல் அன்பு வெள்ளம் கொண்டதற்கா? அடித்தவனுக்கே காரணம் தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? பொறுத்துக்கொள் கண்ணே. பொறுத்து பொறுத்து தானே இப்படி ஒரு தெரியாமல் குலைத்து விட்டார்கள் நம் வாழ்க்கையை. பிரிந்தவர் கூடுவோம், சரிந்த வாழ்வு சீர்படும். இந்த செல்ல சிறு உயிரை கண்ணிறைய பார்த்துக் கொண்டே மன நிறைவு பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் தானே என் உயிரை சுமந்திருந்தேன். என் தந்தை செத்தார் என்ற செய்தி கேட்டு அழுது அடங்குவதற்குள் ரத்தார் ஓடும் உங்கள் உடலை பார்த்து கதற வைத்திருக்கிறார்களே இந்த பாவிகள். அழாதே என் செல்வமே, அழாதே. வீரரின் மகளாக பிறந்து வீரனுக்கு மாலையிட்டு வீரமகனை பெற்றெடுத்து நீ அழலாமா? விட்டு பிரிந்த இடத்திலேயே மீண்டும் கூடியிருக்கிறோம் அரும்பு விட்ட நம் உயிரோடு. நான் விரும்பும் விதமெல்லாம் அவனை எடுத்தணைக்க கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் என் மகன் கொடுத்து வைத்தவன். அவன் தந்தையை சந்திக்கும் முதல் காட்சியே அவனுக்கு வீரக்காட்சி. அவன் தவழ்ந்து விளையாட வேண்டிய என் நெஞ்சே போர்க்களம் போல் இருப்பதால் அவன் ரணம் கண்டு மரள மாட்டான், ரத்தம் கண்டு அஞ்ச மாட்டான், வாழ்கண்டு வணங்க மாட்டான். என் செல்வமே, நமது மகனை உயர்த்திப்பிடி. என் இறுதி மூச்சு நிற்பதற்குள் மகனுக்கு முதல் முத்தம் கொடுத்து விடுகிறேன். உங்க அப்பாவை அப்பா என் செல்வத்தை கொடுத்து விடு மாமா. எல்லாம் போய் எனக்கு மிஞ்சிய செல்வம் இது வந்ததா? இந்த அவமானத்தில் நம்ம இங்கு இருக்க வேண்டாம். இதை பராமரிடம் படையமா கொடுத்து தாலி கட்டிக் கொண்டது பார்த்திபனுக்கு, தாயானது ஜீவகனுக்கா? இல்லை, இல்லவே இல்லை. என்னை மணந்தவரே இவர்தான். பார்த்திபர் ஒருவர் தான் எங்கள் திருமணத்தை பார்த்தவர். வேதியர் குருவிலே இந்த தாலி கட்டினார் இவர். அதை தொட்டு கொடுத்தார் பலர். நீயும் தான். ஓஹோ, இப்படியும் ஒரு சதி நடந்திருக்கிறதா? கிடையாது, சதி தர்மம் தான் நடந்திருக்கிறது. நான் மணந்த இவருக்காகத்தான் சகலத்தையும் துறந்து விட்டேன். என் தந்தையின் சிம்மாசனமோ தாயும் சீதனமோ எனக்கு வேண்டாம். அந்த வெற்றி வாழ் உனக்கே இருக்கட்டும். என் நெற்றி குங்குமத்தை நிலைக்க செய்துவிடு. மரகத முடியும் மன்னர் பீடத்தையும் நீயே வைத்துக்கொள். இந்த மஞ்சள் கயிற்றை என் மகனை செல்வத்தையும் என்னிடம் இறக்கி விட்டுவிடு. வைகை முதல் பொய்கை வரை பறந்திட்ட என் நாட்டிலே கையகல நிலம் கூட நான் கேட்கவில்லை. என் வாழ்க்கை விளக்கை மட்டும் அணைத்து விடாதே மாமா, அணைத்து விடாதே. உன் அதிகார எல்லையை கடந்து உனக்கு தொல்லை ஏதும் இல்லாமல் உலகத்தின் நாங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எங்கோ ஒரு கோடிக்கு போய் விடுகிறோம். தக்காளி கேட்டீர்களா இந்த கலியுக கண்ணகையின் வாதத்தை? அவமானம், பெருத்த அவமானம். ஒருவன் பெயரிலே தாலியை கட்டிக்கொண்டு மற்றொருவனோடு வாழ்ந்திருக்கிறாள். விக்ரம், பார்த்திப மன்னர் இதை கேட்டால் என்ன நினைப்பார்? ஒன்றும் நினைக்க மாட்டார். பார்த்திபன் ஏன் சந்தேகமா? ரத்னா ஜீவகனைத்தான் மணந்தாள். காதல் நிலையறிந்து கற்பின் நெறிதறிந்து நான் தான் இருவரையும் பிணித்தேன். நம் எதிரிகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். யார் வந்தால் என்ன தளபதியாரே, சுல்தான் பகாவுதீன் அவர்களின் பாதுகாப்பில் தங்களின் முடிசூட்டு விழா நடந்தே தீரும். நடக்காது. உங்கள் முன் படிக்கப்பட்ட ஓலை மன்னரால் எழுதப்பட்டதல்ல, ரத்தனால் எழுதப்பட்டது. அவனையும் கொன்று விட்டான் இந்த கொலைகாரன். அலங்காரே, நீ உன் அதிகாரம் செல்லாது. இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது.
அரண்மனைக்கு வெளியே சித்த நாட்டோடு காத்திருக்கிறான். இப்போ நாங்கள் வருகிறோம். அண்ணே, நம்ம இளவரசி குளத்தில் கொண்டு வா. நம்ம இளவரசி குளத்தையா? ஆமாண்ணே. வரட்டாவே பேசிக்கிறேன், ஒழிஞ்சுக்க. நில்லு, சித்தா. கைதிய புதிய கையில யாராவது இதுக்கு நெருங்குறீங்க? குழந்தை உங்களுடைய இல்ல. வேண்டாம், என்கிட்ட இருக்குமே. பயலே அம்மா, கவலைப்படாதீங்கம்மா, பத்திரமா இருக்கு. தம்பி தைரியம் தூக்கிட்டு அரண்மனைக்கு போயிருக்கு. போய் வாங்கிக்கீங்க. வாடா வாடா. ஆஷாவையும் பீரங்கி முன்னால கட்டி வச்சு பகாவுதீன் சுட போறான். போங்க போங்க. இனி என் பிடியில் இருந்து தப்ப முடியாது. உன்னை அழைக்கும் பீரங்கிக்கு என் கையாலேயே தீ வைத்தேன். பிறந்த நாட்டிற்கே துரோகம் செய்ததற்காக, இந்த நாட்டு மன்னரை கொன்றதற்காக, என் தாயை படுகொலை செய்ததற்காக, அம்மா கோழை, மன்னிப்பு கேள். என்னிடம் அல்ல, நம் தாய் நாட்டு மண்ணிடம். பிழைத்து போ. கூடாது. என்ன காரியம் செய்தீர்கள் மகாராணி?
அநீதி கணைகள் அன்பிற்கு மனை கட்டி வாழ்ந்த மண் நம் கண்ணை விட்டு பிரிக்கப்பட்ட பிறகு இம்மருதத்தின் மண்ணை ஆளும் பொறுப்பு எங்கள் குலச்செல்வி ரத்னாதேவிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒப்புதல் தந்த சபையோர்களுக்கும் பக்கபலமாக இருந்த சுவர்ணகிரி மன்னர் அவர்களுக்கும் பவள நாட்டு மன்னருக்கும் என் நன்றி. அத்துடன் நம் நாட்டின் பாதுகாப்பை எங்கள் மருமகன் வீரதிலகம் ஜீவகன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அறிவிச்சிறந்தவரே, அரசியார் விருப்புடன் தந்த பதவியை பொறுப்புடன் ஏற்க சித்தமாயிருக்கிறேன். ஒரு நாட்டின் பாதுகாப்பு பணப்பெருக்கில் இல்லை, படைபலத்தில் இல்லை. பகை நீக்கி வாழ வழிவகுக்கும் நம் திறமையில் தான் இருக்கிறது. வானத்தால் உயர்ந்து தானத்தால் வளர்ந்த நம் நாட்டை இனி சமாதானத்தால் தான் பாதுகாக்க முடியும். அகிலத்தின் அமைதியெல்லாம் ஒற்றுமை என்ற ஒரு சொல்லில் தான் கட்டுப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி இந்த கத்தி தேவையில்லை நமக்கு. சமாதானம், சமாதானம், அது ஒன்றே நம் வாழ்க்கையின் லட்சியம்.